ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் இன்னொரு ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா உங்களுக்கு? இல்லை போர் அடிக்க என்னப்பா நீ சும்மா ஃப்ரூட்டு கிட்டுன்னு பேசிட்டுருக்க, ஏதாவது இருதயத்துக்கு சமாதானமாக அதையாக பேசுவேன்னு பார்த்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். என்னென்ன பார்த்தோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், 3 தான் பார்த்துருவோம். 4வது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் ஐ லைக் இட் வெரி மச். கீ வேர்ஸ் அகெயின் Galatians chapter 5 verse 22 and 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்து ஒன்று சூப்பராக சொல்கிறார், நீடிய பொறுமை. எல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்களேன், நீடிய பொறுமை. இந்த நீடிய வெயிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். James chapter 5 verse 7 and 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு காத்திருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. அப்போது இந்த ஆவியின் கனிகளில் ஒன்று லவ் எப்படி முக்கியமோ, சந்தோஷம் எப்படி முக்கியமோ, சமாதானம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொறுமையே இல்லை. எல்லாமே சீக்கிரம் வந்துடணும், எல்லாம் அவசரமாக நடந்துடணும். கல்யாணம் சீக்கிரம் வந்துடணும், குழந்தை சீக்கிரம் வந்துடணும், எல்லாம் வந்துடணும், கரெக்டாக கடன்னு வந்துடணும். வெயிட் பண்ணுறது வந்து நமக்கு பிடிக்காது யாருக்குமே இல்லை. ஆனால் ஜபம் இருக்காது, வாழ்க்கையில் ஆண்டரோட நெருக்கமான ஜீவம் இருக்காது. மற்ற இடத்துலலாம் வெயிட் பண்ண தெரியும், ஆனால் ஆண்டர்கிட்ட மட்டும் வெயிட்டிங் வந்து இருக்கக்கூடாது. இல்லைங்க, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள், ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்டில் ஒன்று நீடிய பொறுமை. பேஷன்ஸ்னால் என்ன தெரியுமா? நீடிய பொறுமை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நேரத்திற்கு நான் வந்து காத்திருப்பேன் என்றது தான் வந்து நீடிய பொறுமை. பேஷன்ஸ் இஸ் ட்ரஸ்டிங் காட்ஸ் டைமிங். தாமதிக்கிறார் என்றால் தரமாட்டார் என்ற அர்த்தம் இல்லை. சிறந்ததை தருகிறார், முன்குறித்ததை தருகிறார், நியமித்ததை தருகிறார், பெஸ்ட்டை தரார். பட் டுடே இன் திஸ் ஜென்ரேஷன் we are not even wanted to wait. We don't want to wait. வெயிட் பண்ணுறதே வேணாம் சார், எல்லாமே சீக்கிரம் வந்துடணும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடணும். பட் God never works according to our rules. நம்ம அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது, நம்ம பவுண்டரிக்குள்ளே போட முடியாது. அவர் நேரத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் சரியானதை சரியான நேரத்தில் செய்வார். அப்போது நீடிய பொறுமை எனக்கு வேணும் ஆண்டவர். நிறைய அவசரப்படுற பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, பட் ஆனால் இந்த நீடிய பொறுமை எனக்குள்ளே இல்லையே ஆண்டவர். இன்னைக்கு கேட்க போகிறீங்க, ஆண்டவர் நீடிய பொறுமை தாங்க. நீடிய பொறுமை என்ன தெரியுமா? பேஷன்ஸ் இஸ் ட்ரஸ்டிங் காட்ஸ் டைமிங். ஆண்டவர் நீங்கள் செய்ய வர நான் எனக்கு வந்து எப்படி நடக்கும் என்னெல்லாம் தெரில, ஆனால் உங்கள் நேரத்துக்கு நான் காத்திருப்பேன். அதை தான் கர்த்தர் விரும்புகிறேன். Dear friends, I want to tell you one thing. God is never late. He is always on time. I want to tell this word and bless you, my dear people. God is never late. மேபி நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே அவரை அம்மர் சொல்ல 100 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, 90 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 6 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஐ டோன்ட் நோ, மேபி தி ஆன்சர் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஐயா மெசேஜ் நல்லா தான் இருக்குதுயா, ஆனால் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் எ பிலீவர், God is expecting us. Never question me, never urge me, but trust my process. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் யாவீரு என்ற ஜெப ஆலய தலைவனுடைய பொண்ணு வந்து செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் உண்மையாக வந்து அங்கே லேட்டாக தான் வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஆனால் அந்த யாவீருக்குள்ளே என்னமோ தரல ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் காலம் தாமதமானாலும் வந்து இவர் அற்புதம் செய்வார்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அவங்க வீட்டில் போகிறாரு, அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புறாரு. அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அவர் செய்த காரியம் அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். நான் சொல்கிறேன், நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் லேட் பண்ணிட்டார். இல்லைங்க, God is waiting for a right moment. The prophetically I want to declare you on people those are watching today. நாம் அவசரப்படுத்திட்டோன்னா அது நல்லதில்லை. அவர் கையில் விட்டு பாருங்களேன். அவர் செய்கிற காரியம் அது அநேகருக்கு பிரமிப்பு உண்டாக்குற காரியமாக இருக்கும்.
சில பிரமிப்பு உண்டாக்குற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஸோ ஸ்டார்ட் டு புட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் ஹிம் பிகாஸ் காட் இஸ் நெவர் லேட், ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.